திரைக்கதை மன்னன், இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில் தன்னுடைய 73வது வயதில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருடைய மருமகளான கீகி தற்போது கர்ப்பமாக இருப்பதாக ஒரு சில தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. இந்த விஷயத்தை கேட்ட பலருமே தற்போது பாக்யராஜ் அவர்களே மீண்டும் உங்களுக்கு மகனாக பிறக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலையில் எப்போதும் போல வாக்கிங் போன பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். ஸோ அவருடைய கடைசி ஆசைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய நண்பர்களும் சரி, திரை பிரபலங்களும் சரி, எல்லாருமே அதை நிறைவேற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவருடைய இறப்பு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தாங்க இருந்தது. குறிப்பாக திரையுலகத்துக்கு இது மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சோகமான சூழ்நிலையில் குடும்பமே மூழ்கி இருக்கக்கூடிய தருணத்தில் இப்போ கீகி அவங்க ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கீகி தற்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற நியூஸ் தாங்க வெளியாகி இருக்கு. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்களுடைய நிறைய பேட்டிகளில் அவர் குறிப்பிட்டிருப்பார், தன்னுடைய மகனுக்கு இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஏன்னா சாந்தனு அவர்களுக்கும் கீகி அவங்களுக்கும் திருமணமாகி சுமார் பார்த்தீங்கன்னா 11 ஆண்டுகள் ஆகுது. இன்னுமே அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா இந்த ஒரு செய்தியானது இப்போ வெளியாகி இருக்குங்க. பாக்யராஜினுடைய மகனான சாந்தனு விஜய் கீர்த்தியை காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாரு. கீர்த்தியை கீகி அப்படின்னு அழைக்கிறது வழக்கங்க. கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாந்தனு கீகியை திருமணம் செய்துட்டார். அதாவது இவங்களோட திருமணம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2015 நடந்தது. ஆனால் இது வரைக்குமே அவங்களுக்கு குழந்தை இல்லை. இது பாக்யராஜ் பூர்ணிமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கவலையாகவே வருத்தமாகவே தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு நிலையில் இப்போது இயக்குனர் பாக்யராஜ் அறிமுகப்படுத்திய பல நடிகர் நடிகைகள் நட்சத்திரமாக இன்னும் ஜொலிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய மகன் பார்த்திங்கன்னா சாந்தனு இன்னும் நடிகர் நடிகையாக தமிழ் சினிமாவில் ஜெயிக்கவே இல்லைங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு. தனக்கு மகன் வழி பேரனோ பேத்தியோ இன்னும் பிறக்கலையே அப்படின்ற கவலையோடு இருந்துகிட்டு இருந்தார் பாக்யராஜ் அவர்கள். அவங்க தன்னுடைய மகன் சினிமாவிலையும் சாதிக்கலையே அப்படின்ற இன்னொரு ஏமாற்றமும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. எப்போவுமே இந்த 2 ஏமாற்றமும் 2 கஷ்டமும் அவர் கூடயே இருந்திருக்குங்க. இந்த நிலையில் இப்போ சாந்தனுவனுடைய மனைவி கீகி கர்ப்பமாக இருக்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. சாந்தனுவும் கீகியும் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலும் நடத்திட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவங்கள்ட்ட கேட்கக்கூடிய முதல் கொஸ்டினே, ஏன் இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பெற்றுக்கணும்னு ஏன் நினைக்கல அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அக்கறையோட, அன்போட, பாசத்தோடு கேட்டாலுமே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி அந்த யூடியூப் சேனல்லையே பார்த்திங்கன்னா அதுக்கான வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிளானோட தான் இருப்போம். அப்படி தான் நம்மளே எதிர்பார்க்காம நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் கடவுள் அப்படின்னு, அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கும். யாருக்கு எப்போ என்ன செய்யணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் அவர்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக அப்போ நடக்கிறப்போ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதுலேயும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹார்ஷாகவும் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுடைய ரிப்ளைவும் கொஞ்சம் ஹார்ஷாக தாங்க இருந்திருக்கு. அதாவது நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே தகுதி இல்லையா அப்படின்லாம் நிறைய மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வேளை நான் குழந்தை பெற்றுக்கிட்டா நீங்கள் பார்த்துக்க போகிறீங்களா, உங்களுக்கு இதெல்லாம் தேவையான விஷயமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷாகவும் பேசியிருந்திருக்காங்க. ஸோ ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதுக்கு இறைவனாக பார்த்து கொடுக்கறது. அது கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எப்போ கொடுக்கணும், எந்த டைமில் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் அவங்க அந்த டிஸ்டர்பில் இல்லாமல் இருக்கும்போது நிறைய பேருடைய கேள்விகள் அந்த யூடியூப் சேனல் போய் பார்த்திங்கனாவே எல்லாருடைய கேள்வியும் அதுவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு சமீபத்தில் அவங்க ஒரு ரிப்ளைவும் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் எல்லாருடைய பர்சனல்லையும் போய் தலையிட முடியாது. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் போய் நம்ம என்றைக்குமே தலையிட முடியாதுங்க. இருந்தாலும் இப்போ கீகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இது ஒரு நல்ல தகவலாக மட்டுமே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இந்த தகவலை தெரிஞ்சிக்காமலேயே பாக்யராஜ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த பிரபல நடிகர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க.
அந்த வீட்ல மீண்டும் பாக்கியராஜ் தான் மகனா வந்து பிறப்பார் அப்படின்னும் அவங்க வந்து ரொம்ப ஆணித்தனமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே பாக்கியராஜ் குடும்பத்தாருக்கு இது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னா, அத அவங்க கண்டிப்பா அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அவங்க அஃபிஷியலா எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து குடுக்கல. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, அந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டாடுறதுக்கு முன்னாடி, அந்த மிகப்பெரிய சந்தோஷத்த கொண்டாடுறதுக்கு முன்னாடி, அந்த வீட்ல ஒருவர அந்த குடும்பம் இப்போ இழந்து நிற்கிறது தாங்க காலத்தினுடைய மிகப்பெரிய கொடுமையா இருக்கு. ஸோ கண்டிப்பா சாந்தனுடைய மனைவி கீகி பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய யூடியூப் சேனல்லேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா, அவங்க இன்ன வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. இவர் வந்து சொல்லியிருக்கிறது உண்மையா, பொய்யா அப்படின்னும் யாருக்கும் தெரியல. ஒருவேளை கீகி பிரெக்னன்ட்டா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமான விஷயத்த கேட்கறதுக்கு பாக்கியராஜ் இல்ல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம சமீபத்தில கீகி பார்த்திங்கன்னா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில அவங்களுடைய மாமனாரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் ஒரு சில விஷயங்கள வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்ப வீட்லேயே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், கூலான ஒரு பர்சன்னா அது வந்து மாமா தான். அவர் வந்து இல்லை அப்படின்றத இன்ன வரைக்கும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அவருடைய நினைவுகள் என் கூடயே தான் இருந்துட்டு இருக்கு. அவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்கவே முடியாது. அவர் கூட பழகுனவங்களா இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரமாக சாதாரணமாக அவரெல்லாம் மறந்துட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்சன் அப்படின்ற மாரி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறவங்க, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இன்ன வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அது ஒருவேளை உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்தா மட்டும் தாங்க அது உண்மை அப்படின்ற மாரி. ஒருவேளை அது இவங்களா வந்து சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னும் தெரியல. உண்மையாலுமே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, பாக்கியராஜ் அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம இது நடக்க போறதுக்கு சாத்தியமே கிடையாதுங்க. ஸோ தன்னுடைய மகன சினிமாலயும் ஜெயிக்க வைக்க முடியல, வாழ்க்கையிலாவது நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரே மறுபிறவி எடுக்க போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பாக்கியராஜ் அவர்கள் தான் மீண்டும் வந்து பிறக்க போறாரு. கீகி மற்றும் சாந்தனு அவர்களுக்கு அந்த குழந்தை இல்ல அப்படின்ற அந்த ஒரு குறைய நீக்கி அவங்கள வந்து தாய் தந்தையரா வந்து மாற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை பாக்கியராஜ் அவர்கள் தான் வந்து இறைவன் அடியிலேருந்து அது வந்து செய்ய போகிறாரு. ஸோ இறைவனாக இருந்து அவர் அதை வந்து செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய பிரார்த்தனையும் கூட. கண்டிப்பாக வந்து கீகிக்கும் சாந்தனுவுக்கும் விரைவில் வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்களும் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடுமையான அந்த சங்கடமான கஷ்டமான சூழ்நிலையை வந்து மறந்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இது கண்டிப்பாக இருக்கும். பாக்கியராஜுடைய அவர்களுடைய மறைவு இன்னும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நினைவில் இருந்து போகவே இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேட்டு குடும்பத்தார் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியில் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.